Hi guys, நம்ம CS சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் ஃபார் தி நோட்டிஃபிகேஷன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் யூஆர் ஆஃப் த வே. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு, 5 மேட்ச் முடிஞ்சிருக்கு அண்ட் எல்லா டீமே ஒவ்வொரு மேட்ச் ஆட்டாங்க. ஸோ ஐபிஎல் 2026 இஸ் ஷோர்லி ஆன். பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து யாரெல்லாம் ஃபேவரட்ஸ் டு ப்ரெடிக்ட் பண்ணமோ அவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. டீம்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது, பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நம்ம சொல்ல டீம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தூத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தோத்த டீம்ஸுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் ஹோமில் ஆடுறாங்க. ஸோ எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இப்போ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஏன்னா சாட்டர்டே சண்டே டபுள் ஹெடர்ஸ் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் 2.5 months உங்களுக்கு நம்ம சேனல் ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. மேட்ச் முடிஞ்சோடனே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 or 3 minutes ஷார்ட்ஸாக வரும். ஆல்சோ கீ மேட்சஸ்க்கு ப்ரிவியூ போடுவேன், ஏன்னா ஐபிஎல் தீவிரா உங்களை மிஸ் பண்ண விடுவேனா இல்லை நான் தான் மிஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் 2026 உங்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட் இது பண்ணுவேன். அண்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வீடியோ போகிறேன் இந்த சீசனுக்கு. ஸோ அதனால் இந்த சீசன்லேருந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரிவியூவும் பண்ண போகிறேன், அதே மாதிரி அனாலிசிஸும் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களை என்டர்டைனிங் ஆகிறதுக்கு அப்பப்போ கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களோட நேம்ஸ் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ சூன் ஒரு கிவ் அவே மாதிரி உனக்கு ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக ஐபிஎல் முடிகிற ஸ்டேஜில் இந்த கிவ் அவே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸில் வந்து குவிஸ் போடுறேன், யார் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ் அவே ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் டு ஐபிஎல் 2 months என்டர்டைன்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்காக தான் எல்லாருமே ஆடுறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 teams நம்ம எல்லாமே ப்ரிவியூ பண்ணிட்டோம். எல்லா ப்ரிவியூமே பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொலாப் மாதிரி போட்டேன். ஸோ தட் இந்த தடவை என்டர்டைனிங்காக இருக்கலாம், நான் மட்டும் ரிவ்யூ அனாலிசிஸ் கொடுக்காம எல்லாரும் சேர்ந்து கொடுத்தோன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே டாப் 4 சொல்லியிருக்கோம். சிமிலர் டு தட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஏர்லி பார்ட் ஆஃப் டோர்னமெண்ட். பட் எப்படி போனால் நல்லா இருக்கும் அதெல்லாம் சரிடா, நீ வீடியோவில் என்ன பேச போகிற அதை மாதிரிலாம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ ப்ரிவியூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் நம்ம சிங்கார சென்னை சேப்பாக நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம 2026 ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோ. ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் லோன் கம்பேர் பண்ணுவோம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, அப்புறம் இந்த ஸ்டேடியம் அனாலிசிஸ், அப்புறம் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, யார் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க, கீ ப்ரிவியூஸ், அதுக்கப்புறம் கீ மேட்சஸ், ஓவரால் எட்ஜ் யாருக்கு இருக்குது, பஞ்சாப் ஃபேவரட்ஸா சிஎஸ்கே ஃபேவரட்ஸா, எல்லாமே A to Z அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச் ப்ரிவியூ அட் சேப்பாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ததிகினத்தோம் தாரி ஏதோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, பட் இன்னொரு டீம் மோசமான டிஃபீட்டோட வராங்க. ஸோ யார் ஜெயிக்க போறாங்க வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே சிஎஸ்கே 2025 தான் லாஸ்ட் பிளேஸ்ல முடிச்சாங்க. அது வரைக்கும் அவங்களோட என்டையர் ஐபிஎல் ஹிஸ்டரி, அதாவது 2008 2024 வரைக்கும் ஒரு தடவை கூட சிஎஸ்கே லாஸ்ட் பிளேஸ்ல முடிச்சதில்ல. தட் டெல்ஸ் யூ ஹவு மச் பிகர் சிஎஸ்கேஸ் லெகசி இஸ். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக வேக்கப் கால் கொஞ்சம் லாஸ்ட் 3 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. பட் அப்பயுமே சிஎஸ்கே 10th பிளேஸ்ல முடிச்சாங்க. தட் வாஸ் அ சீசன் டு ஃபர்கெட். பட் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே லாஸ்ட் இயர் தான் 10th பிளேஸ் முடிச்சாங்க, 2024 மும்பை முடிச்சாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. யார் நம்புவா சிஎஸ்கே லாஸ்ட் பிளேஸ் வருவாங்க, என்னால் நம்ம, பட் அது ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. சரிடா, ஓகே, நீ சொல்லியிருக்கே குவிஸ் செக்ஷன், அது எங்கடான்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்னில இந்த ப்ரிவியூ வீடியோலேருந்து இந்த நெக்ஸ்ட் 2 months உங்களுக்கு எல்லா வீடியோலுமே குவிஸ் செக்ஷன் வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நான் கேட்பேன், அது டைப்பிங்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாரோட நேம்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிவியூ வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் கேட்குறேன். சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண 5 ஓவர்சீஸ் பிளேயர் நேம் சொல்லுங்கள். எஸ், காமன் பிளேயர்ஸ், அதாவது ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும் சிஎஸ்கே அண்ட் போத் பஞ்சாப் 2008 25 ஸோ அதுவுமே ரெண்டு டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ண 5 காமன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து நேம்ஸை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்றேன். ஸோ கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க மக்களே, ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ள போவோம். ஸோ எங்க நம்ம சிங்கார சென்னை சேப்பாக் நடக்குது. அந்த சேப்பாக் இப்போ புதிய பொலிவோட இருக்கு, பழைய பிச்சு கிடையாது. T20 வேர்ல்ட் கப்லேருந்தே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பரம பாட்டா விக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக தான் இருக்கு. பட் மேபி ஐபிஎலுக்கு பழைய சேப்பாக் விக்கெட்டை கொண்டு வரலாம், கொஞ்சம் பவுலர்ஸ் கன்சிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. பட் இந்த T20 வேர்ல்ட் கப் என்ன சொல்றது, கால்குலேட் பண்ணி பார்த்து வைக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 193 இருக்கு, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 169 இருக்கு. ஸோ இங்கே சேப்பாக்கில் ரெண்டே தியரி தான், பேட் ஃபர்ஸ்ட், ஸ்கோர் ஹை ரன்ஸ் ஆன் த போர்ட், மேக் த டீம் ப்ரெஷர் அண்ட் சேசிங். இதுதான் 3 ஃபேக்டர். பட் இங்கே டியூ இப்போ ரீசெண்டாக இருக்காது, ஏன்னா ஏப்ரல் மாதம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம சென்னையில் டியூ இருக்காது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் டெஃபினட்டாக 185 200 அடிச்சா தான் ஜெயிக்க முடியும். டியூ மோஸ்ட்லி இருக்காது. ஸோ 185 200 நீங்கள் அடிச்சு தோத்தா அவங்க பவுலிங் மேலே தான் ப்ராப்ளம். பட் சேசிங் டீமிங் அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னதான் 185 அடிச்சாலும் திருப்பி சேஸ் பண்ண முடியாதுனே கிடையாது, கண்டிப்பாக சேஸ் பண்ணலாம். பட் ஸ்பின்னர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஃபாஸ்ட் பால்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் எந்த டீம் மிடில் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வின்னிங் ஃபேக்டர் இருக்கு. சரி ஓகே, இதுதான் ஸ்டேடியம் அனாலிசிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் டீம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம், சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வச்சாங்க. பட் சிஎஸ்கே அடிமேல் அடி ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தார், நேதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டார்ட் டே மார்ச் 26 வந்து 2 weeks ஆட மாட்டாங்க நியூஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாள் டெவால் ப்ரூயிஸ் ஒரு 3 மேட்ச் ஆட மாட்டோம். இந்த மாதிரி அடிமேல் அடி வந்து சிஎஸ்கே ஒரு பேக் ஃபுட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர் கூட ஒரு பீட்டிங், ஒரு சரியான பீட்டிங், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 127 ரன்ஸ் ஆல் அவுட், பவுலிங்லையுமே ஒரு ஃபைட்டே கொடுக்கல. ஓகே, 2-3 விக்கெட் எடுத்தாலுமே 7 overs பேரல் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே ஹேஸ்
லாட் டு திங்க் மக்களே. சரி, அவங்களோட ஸ்குவாடு பார்த்துட்டோம், பிளேயிங் 11 பார்த்துட்டு அனாலிசிஸ்குள்ள போவோம். ஸோ ஸ்குவாடு பார்த்துன்னா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன், டெவால் ப்ரூயிஸ் ஒரு 2-3 மேட்ச் ஆட மாட்டார், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃபராஸ் கான் இவங்கலாம் பேட்டர்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ் தோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் அண்ட் கார்த்திக் சர்மா த நியூபி. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஜேமி ஓட்டன், ராமகிருஷ்ணா கோஷ், பிரசாந்த் வீர் இந்தியன் சென்சேஷன், மேத்யூ ஷாட், அமான் கான், ஜாக் ஃபோக்ஸ் இன்ஜூரின்றாங்க, உண்மையான தெரியல, சிவம் துபே. பவுலிங்ல கலீல் அஹமத், நூர் அஹமத், முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன் மொதல் 6 மேட்ச் அவைலபிள் இல்லை, ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜப்னீத் சிங், அகில் ஹுசைன், மேட் ஹென்ரி அண்ட் ராகுல் சேகர். ஸோ இதுதான் ஓவரால் சிஎஸ்கே ஸ்குவாடு. உங்களுக்கே தெரியும் இன்ஜுரி மேலே இன்ஜுரியா நம்ம டீமுக்கு வந்துன்னு இருக்கு. ப்ரூவி சீக்கிரம் ஃபிட் ஆகணும், தலை தோனி சீக்கிரம் ஃபீல்டு வரணும், அப்போ தான் இந்திய டீம் பேட்டிங் ரொம்ப கடப்பாறையாக தெரியும். பவுலிங் உங்களுக்கே தெரியும், இது pretty much ஒன் சைடட் பவுலிங் அட்டாக். டெத் பவுலிங்ல யாருமே கிடையாது. பவர் பிளேலுமே கலீலும் மேட் ஹென்ரி நல்லா போடணும், அன்சுல் கம்போஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் இந்த டீம் பார்க்க பவுலிங்ல இருக்கும். ஸோ சிஎஸ்கே பேட்டிங் ஃபயர், பவுலிங் டயர். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு ஓப்பனிங், ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3 அது ஒரு வியர்ட் மூவ் இருந்தது. உர்வில் பட்டேல் ஆடல, மேத்யூ ஷாட், ப்ரூவிஸ் பலா நம்பர் 4 ஆனாரு, 5 டூபே, 6 கார்த்திக் சர்மா, 7 ஓட்டன், 8 அன்சுல் கம்போஸ், 9 மேட் ஹென்ரி, 10 கலீல், 11 ஊர். ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11. இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் சீக்கிரம் வந்தால் சர்ஃபராஸ் கான இம்பாக்டாக கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல மோஸ்ட்லி சர்ஃபராஸ் கான் பஞ்சாப் மேட்ச்ல தேவைப்படுவான்னு கேட்டால் இல்லை, நானா தான் 2 என்ன சொல்லுது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவேன். இதே பிளேயிங் ஒன்று இருக்கட்டும், பட் இம்பாக்ட் பிளேயராக ராகுல் சகர் இல்லைனா பிரசாந்த் வீர் எடுத்துன்னு வருவேன். கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் தேவை, ஒரு ஸ்பின்னரோட போகக்கூடாது. பஞ்சாப்ல எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் கரெக்டாக கிரேட் பிளேயர்ஸ் கிடையாது, ஸ்ரேயஸ் ஐயர் தவிர. ஸோ அதனால மேபி would be tempted to bring ராகுல் சகர் இல்லைனா பிரசாந்த். மற்றபடி திஸ் பிளேயிங் லோன் லுக்ஸ் குட். ஸோ சிஎஸ்கேக்கு வரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ருத்து, சஞ்சு 2 பேருமே சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ் ஆஃப் த டீம். ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பவர் பிளே தாண்டி ஆடியே ஆகணும். 2 பேருமே பவர் பிளேக்குள்ள அவுட் ஆனால் சிஎஸ்கே மாட்டிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அக்ரிஸோ ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சிவம் டுபே, ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட் நம்பர் 4 செட் ஆக மாட்டார். பட் சிஎஸ்கே ஏன் அதை பண்றாங்க தெரியல. ஓவர் ஆஃப் ஸ்பின் தருவார்னா அவர் யூஸ் பண்ணோம், அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ மேத்யூ ஷாட்டோட ரோல் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் சென்னை ஜெயிக்கணும்னா ருத்ராஜ்ல சாம்சன் யாரோ ஒருத்தர் பவர் பிளேக்கு அப்புறம் ஆடணும், 10-15 வரைக்கும் போகணும். ஆயுஷ் மாத்ரே அக்ரெசிவ் ஆடணும், மேத்யூ ஷாட் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் டாப் 4 ஓரளவு பார்க்க நல்லா இருக்கும். சிவம் டுபே, கார்த்திக் சர்மா சொல்லவே வேணாம், பட்டுச்சுன்னா செம்மையா அடிச்சிருவாங்க, இல்லைனா சீக்கிரம் விட்டுடுவாங்க. கார்த்திக் சர்மா மேலே செம்ம ப்ரெஷர் இருக்கு, 14 crore. பட் அதெல்லாம் பார்க்காம நேச்சுரல் கேம் ஆனா he will be good. ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் டுபே ஹோல்ஸ் a key factor. மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்பின் என்ஃபோர்ஸர் அவர் அடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த கீழே ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓட்டன் சூப்பரா லாஸ்ட் இயர் பேட்டிங் ஆனார். பட் பவுலிங்ல கொஞ்சம் ரன் லீக் பண்ணார். ஸோ மோர் தென் இஸ் பேட்டிங் ஓட்டன் ஷுட் பி வேல்யூ பிகாஸ் ஆஃப் இஸ் பவுலிங். பவுலிங்ல அவர் டெத்தில் நல்லா போடணும், மிடில் ஓவர்ஸ் நல்லா போடணும். ஏன்னா ரொம்ப ஃபீபி போட்டார், அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பவுலிங்ல மேட் ஹென்ரி கொஞ்சம் பவர் பிளேயர்ஸ் பாலை நவுத்தணும், இல்லைனா அவர் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுறாங்க. அன்சுல் கம்போஸ் அண்ட் கலீல் அஹமத் சூப்பரா போட்டாங்க லாஸ்ட் மேட்ச். அவங்க பிரச்சனை இல்லை. நூர் அஹமத் அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும், அவர் மட்டுமே லீட் ஸ்பின்னராக போனால் அடிச்சிடறாங்க. நூறுமே T20 வேர்ல்ட் கப்ல சுமாராக தான் போட்டார். ஸோ சிஎஸ்கேக்கு ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா 3 ஃபேக்டர் டிக் பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் அண்ட் சாம்சன்ல யாரோ ஒருத்தர் 10th ஓவர் மார்க் தாண்டி ஆடணும். பவுலிங்ல கலீல் அஹமத், அன்சுல் கம்போஸ், மேட் ஹென்ரி சேர்ந்து ஒரு 3-4 விக்கெட் எடுக்கணும். நூர் அஹமதுக்கு கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்கணும். தேர்ட் வின் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே, கார்த்திக் சர்மா ஓவர்டன்ல ஒரு 2 பேராவது லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வரைக்கும் நிற்கணும். ஸோ இந்த 3 ஃபேக்டர் டிக் பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் போன மேட்ச் 127 ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் பேட்டிங்கே வீக்கான மாதிரி சடனாக தோணுது. பட் அந்த பேட்டிங் கிட்ட ஃபயர் பவர் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது டேலண்ட் ஹிட்டிங்லாம் இருக்கு. என்ன பார்த்து ஆடணும், அதுதான் அவங்க கிட்ட லாஸ்ட் மேட்ச் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அது இந்த தடவை அப்ளிகேஷன் போட்டா இந்த தடவை கண்டிப்பா சிஎஸ்கே பேட்டிங்ல செம்மையா பண்ணலாம். திஸ் டீம் ஹேஸ் தி எபிலிட்டி டு சேஸ் 200 அண்ட் ஸ்கோர் 200. பட் பவுலிங்ல ஈஸியா 200 கொடுத்துருவாங்க. ஸோ அதான் பிரச்சனை. அன்சுல் கம்போஸும் மேட் ஹென்ரியும் சில டைம்ஸ் வேவாடா போனாங்கன்னா எக்ஸ்பென்சிவா போனாங்க. ஸோ ஆல் லைஸ் ஆன் கலீல் அஹமத் அண்ட் நூர். கலீல் அஹமத் அண்ட் நூர் தான். ஸோ இவங்க 2 பேர் தான் கீ பவுலிங்ல. மற்றபடி அன்சுல், மேட் ஹென்ரி 50-50 தான். பட் ஜேமி ஓட்டன் நல்லா போனா இம்பாக்ட் சப்பா மேபி ராகுல் சகர் அண்ட் பிரசாந்த் வீர் யாரை வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன் ஆஃப் தெம் வில் கம். ராமகிருஷ்ணா கோஷ் ஹைலி கஷ்டம், குர்ஜப்னீத் சிங் ஹைலி கஷ்டம். ஸோ அதனால மோஸ்ட்லி இப்படி தான் இருக்க போறாங்க. ஸோ நூர் அஹமத், கலீல் அஹமத், மேட் ஹென்ரி பேஸ் பண்ணி தான் பவுலிங். ருத்து, சாம்சன், டூபே நம்பி தான் பேட்டிங். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இம்பாக்ட் வேற நீ ஏன்டா ராகுல் சகர் இல்லைனா பிரசாந்த் வீர் மட்டும் சொல்ற? சர்ஃபராஸ் இருந்தார், ராமகிருஷ்ணா கோஷ் இருந்தார், குர்ஜப்னீத் சிங் இருந்தார், ஏன் ஈவன் ஓவர்டன் போல அகில் ஹுசைன் ஆட வைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் சிஎஸ்கே ஒரு பிளேயிங் லோன் ஆட்டாங்கன்னா அவங்க அது கண்டிப்பாக 2-3 மேட்சுக்கு மாட மாட்டாங்க. ஃப்ளெமிங்கோட சைக்காலஜி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 18 இயர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ளெமிங் வில் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஹிஸ் டீம். ஸோ அதனால் உடனே ஒரு மேட்ச்லாம் மாற்ற மாட்டார். என்னன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பேட்டிங்கில் சீக்கிரம் விக்கெட் போனதால் சர்ஃப்ராஸ் வந்தார். பட் ஹைலி எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் இல்லை, நல்லா பேட்டிங் ஆடினோம்னா ஒன் ஆஃப் பிரசாந்த் வீர், ராகுல் சகர் தான் வந்திருப்பாங்க. பிகாஸ் யூ நீட் அ செகண்ட் ஸ்பின்னர். சேப்பாக் மாதிரி பிச்சில் பழைய மாதிரி ஸ்பின் டு வின் கிடையாது. பட் அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட அந்த எக்கானமி என்ன பண்ணுறது, எக்கானமி இருக்குது. அண்ட் ஆல்சோ தே கேன் வின் யூ மேட்சஸ் பை கண்டெய்னிங் ரன்ஸ். சேப்பாக்கில் கண்டெயின் பண்ணுற எபிலிட்டி கண்டிப்பாக தேவை. ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. பட் பேசர்ஸ் எவ்ரி 1 ஓவர் விக்கெட் இருக்கும்போது ஸ்பின்னர்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியும் மேட்சை. ஸோ அந்த எபிலிட்டி ராகுல் சகர் கிட்ட இருக்கு. பிரசாந்த் வீர் வி ஹேவ் டு செக் அண்ட் சி 14 crore வர்த்தா இல்லைன்னு தெரியல. பட் அவர் ஆட வைப்பாங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ யார் ஆட மாட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா தலை தோனி ஆப்வியஸ்லி அவுட். அவர் எப்போ வருவான்னு நமக்கு தெரியல. டெவால் ப்ரூயிஸ் இந்த மேட்ச் ஆட கிடையாது. அகில் ஹுசைன் மேபி ட்ரை பண்ணலாம். பட் யாருக்கு பண்ணலாம்? மேத்யூ ஷாட் பாலா தான் ஆடணும். பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா பேட்டிங்ல ஷாட் நல்லா மிடில் ஆர்டர். பட் இவர் லெஃப்ட் ஹேண்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகில் ஹுசைன் இன் பிளேஸ் ஆஃப் மேத்யூ ஷாட் ஒரு போல் மூவ் நான் எடுப்பேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்களா
மோஸ்ட்லி இல்லை. ராமகிருஷ்ணா கோஷ் ஆட முடியாது, அப்புறம் அமன் கான் ஆட முடியாது, ஸ்ரேயஸ் கோபால் ஆட முடியாது, அண்ட் சாக்கரி ஃபாக்ஸ் இன்ஜுரின்றாங்க. அவருக்கு பதிலாக பாட்மன்லாம் வரப்பார் என்னென்ன சொல்கிறாங்க பட் தெரியல. ஸோ சிஎஸ்கே பற்றி பேசிட்டேன் அவ்வளோதான் மக்களே. அவங்க ஜெயிக்கணும்னா இந்த விஷயம்லாம் பண்ணாத அவ்வளோ தேத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போனன்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசுவோம். லாஸ்ட் இயர் ஒரு செம்ம இயராக இருந்தது 2025. ஒரு அன்கேப்டு இந்தியன் சைடை வச்சு ஸ்ரேயஸ் ஐயர் ஹேஸ் கான் ஆல் த வே டு த ஃபைனல்ஸ். என்ன ஃபைனல்ஸில் ஒரு 6 ரன்ல தோத்தாங்க. இட் வாஸ் ஸோ ஹார்ட்னிங் டு சி. பட் ஸ்ரேயஸ் ஐயர் வெல் லெட் ரிக்கி பாண்டிங் இந்த காம்பினேஷன் சூப்பராக பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் இயர் ஒர்க் ஆச்சு. தே ஆர் வெரி போல்ட் அண்ட் தே ஆர் வெரி ஷார்ப். பவுலிங்கும் நல்லா இருந்தது, பேட்டிங் நல்லா இருந்தது. திஸ் இயர் தே ஆர் கமிங் வித் த சேம் மொமெண்டம். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடியோட சூப்பராக பவுலிங் போட்டாங்க. நல்ல டீமை 160க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பேட்டிங்கில் அங்கங்கே சஷாங்க், அதுக்கப்புறம் நேகல் வதிரா, மார்க்கோஸ் ஸ்டாயினிஸ் கொஞ்சம் சொதப்பினதாக தான் மேட்ச் அவ்வளோ தூரம் போச்சு. இல்லைனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும். பட் கூப்பர் கானலி செம்ம ஃபைனுங்க சொல்லி ஆகணும். ஸோ பஞ்சாபோட ஸ்குவாடு பார்த்துலாம் ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, ஹர்னூர் பன்னு, பைலா அவினாஷ் அண்ட் சஷாங்க் சிங் பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஹர்ப்ரீத் பார், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா உமர் சாய், பிரியான் சாரியா, முஷீர் கான், சூர்யான் ஷெக்டே, மிச்சல் ஓவன், கூப்பர் கானலி அண்ட் பென் வாஷஸ். பிரியான் சாரியால் எக்ஸ்பின் போட முடியும், ஆஃப் ஸ்பின் போட முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிமரன் சிங் அண்ட் விஷ்ணு வினோத். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங், யுஸ்வேந்தர் சகல், வைஷாக் விஜயகுமார், யாஷ் தக்கூர், ஜேவியர் பாட்டர், பிரவீன் டூபே, விஷால் நிஷல், லாக்கி ஃபெர்குசன். ஸோ இவங்களுக்கு இந்த இன்ஜுரி கன்சர்ன்லாம் ஒன்றுமே இல்லை. லாக்கி ஃபெர்குசன் இப்போ நேஷனல் டியூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காரு. ஸோ அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மேட்சஸ் மிஸ் பண்ணுவார். மற்றபடி இது ஒரு கன் ஸ்குவாடு, எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் ஹோல் பேட்டிங் லைனப் லுக்ஸ் ஸோ டெட்லி. ஏன்னா 7ல் 5 இந்தியன் பிளேயர், 2 பேர் தான் ஃபாரினர்ஸ், அதாவது கூப்பர் கான்லி அண்ட் ஸ்டாயினிஸ். அதுக்கப்புறம் கன்னா இருக்கு பவுலிங். ஸோ பஞ்சாப் லுக்ஸ் வெரி வெல் ஃபயர்ட் தான் சொல்லணும். ஸோ பஞ்சாபோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் ஜிடி கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரப்சிமரன் வாஸ் ஓப்பனிங் வித் பிரியான் சாரியா. இம்பாக்ட் வந்தார் பிரியான் சாரியா. 1 down ஸ்ரேயஸ் ஐயர், 1 down கூப்பர் கான்லி வந்தார். தட் வாஸ் அ போல் மூவ் அண்ட் பாண்டிங் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசனே சொல்லிட்டாரு கூப்பர் கான்லி தான் எங்களோட நம்பர் 3 இங்கிலீஷ் பல்லா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, வதேரா 5, சஷாங்க் 6, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 7, மார்க்கோ யான்சன் 8 கடப்பார பேட்டிங். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங், 10 வைஷாக் விஜயகுமார், 11 யுஸ்வேந்தர் சஹல். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதான் இருந்தது. இம்பாக்ட் பிளேயராக அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் ஹர்ப்ரீத் பார் எடுத்துன்னு வரலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் இது பண்ணவே எடுத்துன்னு வந்தாங்க. சகலுக்கு பதிலாக லாஸ்ட் டைம் பிரியான் சாரியா வந்தது. அதே மாதிரி சேவியர் பாட்லர் நான் ஆட் பண்ண மாட்டேன். சேவியர் பாட்லர் லாஸ்ட் மேட்ச் ஆனார், ஒரு மேட்ச் வின்னிங் 10 runs அடிச்சாரு. பவுலிங்குமே எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் டீசெண்டாக பண்ணார். ஸோ பஞ்சாப்க்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் என்ன சிம்பிள் தாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அவங்க சிம்பிள் டாப் ஆர்டரை என்ன சொல்றது பவர் பிளேல அக்ரெசிவ் ஆடணும். விக்கெட்டே போனாலும் பிரப்சிமரனும் பிரியான் சாரியா ஒரு நல்ல 60-70 கொடுத்தாங்கன்னா அங்கேயே ஆல்மோஸ்ட் கேம் சீல்டு. அதுக்கப்புறம் அவங்களால என்ன சொல்ல தோக்கிற அளவுக்குலாம் பஞ்சாப் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸை சூப்பராக கைட் த்ரூ பண்ணுறாரு. பட் அவர் இந்த இன்ஜுரியிலிருந்து ஃபிட்டாக இருக்காரா இல்லை என்ன கதைன்னு தெரியல. பால் கையில் அடி வாங்கினாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்டாக இல்லைன்னு தெரியல. பட் கூப்பர் கான்லி ஸ்ரேயஸ் ஐயர் வேலை ஒருத்தர் நின்றுட்டாலே இந்த மேட்ச் வின்னு பஞ்சாப். ஏன்னா அந்த டாப் 3ல 2 பேர் அஷ்டாலே வின்னு. கூப்பர் கான்லி ஷான் மாஸோட ஒரு என்ன சொல்றது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தெரியாது. பார்க்கவே சூப்பராக இருக்கு. அந்த டச் அந்த ஃபிளார் எல்லாமே இருக்கு. ஃபியூச்சர் ஷான் மாஸா வரணும், நல்லா போனார். பவுலிங் கொடுக்கணும் கூப்பர் கான்லிக்கு. இன்ட்ரெஸ்டிங் டு சி. நேகல் வதிரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஒன் பேட் டே டசன்ட் ரூல் அவுட் தெம். டெஃபினட் மேட்ச் வின்னர்ஸ் அவங்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஸ்வேந்தர் சஹல் இருக்காது, தேவைப்பட்டால் கூப்பர் கான்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பவுலிங் இருக்கு. இது இல்லாமல் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸா மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்டர், அஷ்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார். சப்போஸ் வைஷாக் விஜயகுமார் வேணா ஹர்ப்ரீத் பார் ஆட வைக்கலாம். இந்த டீமில் வெரைட்டி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் டெப்த் இருக்கு, பேட்டிங் டெப்த் இருக்கு. பஞ்சாப்ல எல்லாமே இருக்குங்க. பஞ்சாப்ல வீக்னஸ் சொல்ல போனால் எதுவுமே கிடையாது. சிஎஸ்கேக்கு எக்கச்சக்க வீக்னஸ் சொல்லியிருந்தோம். பேட்டிங் பார்க்கணும் இருக்கு, பட் ஆட மாட்டாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் இல்லை, பவுலிங் வீக்காக இருக்குன்னு சொன்னோம். பட் பஞ்சாப்ல அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. இந்த சேப்பா குச்சிக்கு அவங்க சீக்கிரம் அடாப்ட் ஆகி நல்லா பண்ணாலே ஓகே. ஏன்னா அவங்க பேட்டிங்கால ஈஸியாக அங்கே 230 அடிக்க முடியும், பவுலிங்காலையும் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ பஞ்சாப் லுக்ஸ் வெரி வெல் செட்டில் என்ன பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் கிங்ஸ்ல ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேவியர் பாட்லர் ஸ்பாட் சொல்வேன், வைஷாக் விஜயகுமார் ஸ்பாட் சொல்ல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. பிரியான் சாரியா, பிரப்சிமரன் சிங் சப்போஸ் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா பஞ்சாப் வில் பி அண்டர் பிரஷர். ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கு கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்கு. கன்சர்னிங் இல்லை, ஒரு வீக்னஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கான்லியால கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். நேகல் வதிரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் சொல்லவே வேணாம். மார்க்கோ யான்சன் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்குன்ற போது அதுக்கு மேலே என்ன வேணும். அண்ட் ஸ்டாயினிஸ் தேவைப்பட்டா பவுலிங் பண்ணலாம். மார்க்கோ யான்சன், அஷ்தீப் சிங் செம்மையாக போட்டு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் வைஷாக் விஜயகுமார் 3 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச். இதுக்கு மேலே என்னங்க வேணும். நல்ல டீம் ஜிடிஏ நீங்கள் அவங்களை இது பண்ணும்போது சிஎஸ்கே அவளை குறைச்சி எடை பண்ண முடியாதுனாலும் திஸ் டீம் ஹேஸ் த கூட்ஸ் டு பீட் சிஎஸ்கே, ஹேஸ் டாமினேட் சிஎஸ்கே. செம்மையாக தெரியுறாங்க. வீக்னஸ்ன்னு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஐ வுட் பி டெம்ப்டட் டு பிரிங் ஹர்ப்ரீத் பார் இன் பிளேஸ் ஆஃப் வைஷாக் விஜயகுமார் சேப்பாக்குன்றதுனால. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறோம்னு தோணுது. பட் லெட்ஸ் சி வைஷாக் விஜயகுமாரோட போனாலும் ஓகே தான். பட் பஞ்சாப் கிட்ட சூப்பராக இருக்குது, சில கீ மேட்சப்ஸ் இருக்குது. அது மட்டும் இந்த டீமுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வின்னிங் சைடு காம்பினேஷன் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ரிக்கி பாண்டிங் நோஸ் ஹவு டு கைட் திஸ் டீம். ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி மட்டும் கொஞ்சம் பார்ப்பேன், மற்றபடி ஃபிட்டாக இருந்தால் அவ்வளோதான். இந்த டீமில் பிளேயிங் லோன் எதுவுமே மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் கன் டீம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா நான் லாஸ்ட் மேட்ச் சேசிங் ஆடவே பிரியான் சாரியா வந்தார். இல்லை செகண்ட் பவுலிங் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப்னா கண்டிப்பாக இம்பாக்ட் சப்பா உங்களுக்கு சஹல் வருவார். யார் யார் வெளில இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அஸ்மத்
அப்துல்லா ஓமர் ஒரு சூப்பர் டேலண்ட், பட் வேற வழி இல்லை, வெளில தான் உட்காரணும். ஹர்ப்ரீத் பிராட் லாஸ்ட் மேட்ச் ஆடல கண்டிஷன்ஸ்னால, இந்த மேட்ச் சேப்பாக்கில் மேபி தே வுட் பி டெம்ப்டட் டு பிரிங் இன், ஆடுவாங்களா தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சேவியர் பட்லர் கண்டிப்பாக ஆடிடுவார், நான் அவர் அங்கேயே ஆட் பண்ண மாட்டேன், சாரி. பென் வாஷஸ் ரொம்ப கஷ்டம், யாருக்கு பல்லா ஃபிட்டின் பண்ணுவார், பாட்டர் பல்லா தான் ஒன்றும், பட் இப்போதைக்கு பாட்டர் நல்லா போகிறார். ஸோ வாஷஸ் வெளில, அண்ட் ஆல்சோ முஷீர் கான் இவரும் வெளில தான். ஸோ மோஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸ்க்கு இம்பாக்ட் சப்புமே நல்லா இருக்குது. ஸோ தே ஆர் வெல் செட்டில் யூனிட், நல்லா தெரியுறாங்க. அவங்களே மிஸ்டேக் பண்ணி தோத்தா தான் உண்டு, பீட் பேட்டிங் ஆர் பீட் பவுலிங். ஏன்னா சென்னை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் ஆல் சிலிண்டர்ஸில் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே கண்ணா தெரியுது. லெட்ஸ் சி பஞ்சாப் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கில் நடக்குது. டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள், மேட்ச் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 7:30 மேட்ச். சென்னை பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க, மோசமாக தோத்துருக்காங்க. ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி கண்டிப்பாக டர்ன் அப் பண்ணணும், மேட்ச் ஜெயிச்சு அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். அண்ட் ஆல்சோ தே ஹேவ் டு கிக் ஸ்டார்ட் தேர் ஐபிஎல் கேம்பெயின் நினைப்பாங்க. பட் அது அதர் சைட் பஞ்சாப் மொமெண்டம்ல இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ரெண்டாவது மேட்சும் ஜெயிச்சு கொஞ்சம் டேபிள் டாப்ல இருக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ இட் குட் பி a வெல் கான்டெஸ்ட். அட்வான்டேஜ் எனக்கு யாரு கொடுக்குன்னு தெரியல, பட் பேஸ்ட் ஆன் என்ன சொல்றது டீம் காம்போசிஷன், பேலன்ஸ் அண்ட் கரண்ட் 11 பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பஞ்சாப் ஹேஸ் த அட்வான்டேஜ் வருது. தே ஆர் வெரி வெல் ஓரியன்டட் கம்பேர்ட் டு சிஎஸ்கே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பஞ்சாபுக்கு 70, சிஎஸ்கே 30 கொடுக்குறேன். ஸோ கீ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மேட்ச்சுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் வந்து நிறைய இருக்குது, பட் எப்படி போகும்னு தெரியல. ஸோ அவள் தான் மக்களே. ஸோ இந்த வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச் ரிவ்யூ ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ என் டீமோட பிளேயிங் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து யார் இதுவாக இருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நடக்கும், யாருக்கு அட்வான்டேஜ் எல்லாமே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நல்லா இருக்கும், பட் பஞ்சாப் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்த ப்ரீ வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ப்ரீ வீடியோ சந்திப்போம். அதே மாதிரி சிஎஸ்கே vs பிபிகேஸ் மேட்ச் முடிஞ்ச கையோட உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸில் வரும், 2 to 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கொஞ்சம் மேட்ச் அப்ஸும் எடுத்துன்னு வரேன், அதே மாதிரி என்ன சொல்கிறது கீ ஸ்டாட்ஸும் எடுத்துன்னு வரேன். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எடுத்துருவேன். இந்த வீடியோ கொஞ்சம் டைம் கிடைக்க மன்னிச்சிடுங்க. ஸோ ரொம்ப நன்றி மக்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.